உலகத்துல ஏராளமானவங்க இப்ப தனிமையிலேயே இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதேபோல கோடிக்கணக்கான மக்கள் தனிமையிலேயும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த மாரி தனிமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்காக சீனாவில ஒரு விசித்திரமான ஒரு மொபைல் ஆப்ப உருவாக்கியிருக்காங்க. இந்த ஆப்பினுடைய செயற்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, தனிமையில இருக்கிறவங்கள கண்காணிக்கும். கண்காணிச்சு உடனடியாக அவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான இடத்துல ஒரு உதவிய செய்யும். அந்த உதவி செய்றதுக்காக இந்த ஆப்ப உருவாக்கியிருக்காங்க. இந்த ஆப்புன்ற பேர கேட்டா தான் கொஞ்சம் பயமா, அல்லது இப்படி ஒரு ஆப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். சீன மொழியில இந்த ஆப்புன்ற பேர் வேற மாதிரி இருக்கு. அத தமிழ் மொழியில எடுத்து பார்க்கும்போது, "நீங்க இருக்கீங்களா?" அப்படின்ற அர்த்தமும் இருக்கு. இல்ல நீங்க இறந்துட்டீங்களான்ற அர்த்தமும் இதுல 2மே இதுல உள்ளடக்கப்படுது. எனவே இந்த ஆப்ப இப்ப சீனாவுல பல பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. யார் யார் இத பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, வெளி இடங்களுக்கு சென்று, வேலைக்காக சென்று தனிமையா இருக்கிறவங்க, அ அதோட தனிமையிலே வாழ்றவங்க, மாணவர்கள், அதாவது ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருப்பாங்க. சொந்தக்காரங்கள், அம்மா, அப்பா தூரத்துல இருப்பாங்க. தொடர்பே இல்லாம இருக்கும். அந்த மாரி பெரிய நாடு சீனானுடைய இந்த மாரியான ஒரு தொடர்பு மிக குறைவா இருக்கும். இந்த மாரியானவர்களுக்கு இந்த ஆப் மிக உதவியா இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க இந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய பேர், அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் போட்டு லாகின் பண்ணுவாங்க. சாதாரணமான தகவல்கள் தான். பெரிய தகவல்கள் இல்ல. இந்த தகவல் எதுவும் திருடப்படாது. இந்த தகவல் எல்லாமே பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆப்பினுடைய வேலை என்னன்னா, ஒவ்வொரு நாளும் இந்த ஆப்ப பாவிக்கிறவரு லாகின் பண்ணணும். ஒரு நாள்ல நம்மளால எத்தனை தரம் இத லாகின் பண்ண முடியுமோ லாகின் பண்றோம். வேற எதுவுமே அதுக்குள்ள இல்ல. அந்த லாகின் பட்டன மட்டும் அமத்தி விட்டா போதும். அந்த ஆப் ஆக்டிவா இருக்கும். இது 48 மணித்தியாலத்துக்கு இந்த லாகின் பண்ணல அப்படின்னு சொன்னா, இந்த ஆப் என்ன செய்யும்னு சொன்னா, உடனடியா உங்கள் உறவினர்களுக்கோ அல்லது நீங்க ஏற்கனவே இப்ப இந்த ஆப்ல குடுத்து வச்சிருப்பீங்க. உங்க தகவல் 4 பேர், 3 பேர் இலக்கங்கள் குடுத்து வைக்கலாமா, உங்களுக்கு எதுவும் நடந்தா இவங்களுக்கு தகவல் போகும் என்ற அடிப்படையில. உடனடியா ஆட்டோமேட்டிக் சிஸ்டமா அந்த இலக்கங்களுக்கெல்லாம் இவருக்கு ஏதோ நடந்துட்டுன்னு சொல்லி இந்த ஆப் மெசேஜ அனுப்பிடும். ஏன்னா நீங்க லாகின் பண்ணல 2 நாளா. அதனால இந்த ஆப் மூலமா உங்களுடைய நெருங்கியவர்களுக்கு, தூரத்துல இருக்கவங்களுக்கு தகவல்கள் பரிமாறப்படும். சீனாவ பொறுத்தவரையில 200 மில்லியன், கிட்டத்தட்ட 20 கோடி பேர் தனிமையில வாழ்றாங்க. அதனால இந்த ஆப்பினுடைய கேள்வி அதிகரித்திருக்கிறது. சீனாவுடைய மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 30% கிட்டத்தட்ட வரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பெரிய தொகை, 20 கோடி பேர் தனிமையில வாழ்றாங்க. இந்த ஆப்பினுடைய கேள்வி இப்ப அதிகரிச்சிருக்கிறதால, இதுக்கு ஒரு சின்ன கட்டணம் செலுத்தி தான் இந்த ஆப்ப இப்ப டவுன்லோட் பண்றாங்க. முதல் ஃப்ரீயா தான் விட்டுருக்காங்க. இப்ப சீனாவுக்குள்ள காசு குடுத்து வாங்குகின்ற ஆப் இருக்கு தானே, அந்த ஆப்பின் தரவரிசை பட்டியல்ல 2ஆம் இடத்துல இருக்குன்னு சொல்லப்படுது. அண்மையில உங்களுக்கு தெரியும், தனிமையா நடந்து போன பென்குயின் பற்றி மிக பாரியளவான வைரல் வீடியோக்கள், கதைகள் இப்ப உலகத்துல போய்க்கொண்டிருக்கு. எனவே உலகத்துல தனிமையில வாழ்றவங்க எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. சீனாவுல மட்டும் 20 கோடி பேர் வாழ்றாங்க. உலகத்தை எடுத்து போட்டா மிக பாரியளவான தொகை தனிமையில வாழ்றவங்க இருக்காங்க. எனவே இந்த ஆப்பினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க உங்களுடைய கருத்துக்கள்ல பதிவிடுங்க.